கர்த்தருடைய வசனத்திலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணப்பேடு மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம கவனிக்கலாம். ஆகஸ்ட் மாதம் வாக்குதத்த வசனம், பிராமிஸ் வாக்குதத்த வசனம் நம்ம கவனிக்கலாமா? ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல முதல் தேதியில தேவனுடைய வார்த்தைகளோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திர. சங்கீதம் 36:7 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. 36:7 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால மனுபுத்திரவன் சட்டங்களிலே வந்தடைவார்கள். தேவனே உங்களுடைய கிருபை இவ்வளவு அருமையானது, உங்களுடைய சட்ட நிலையில என்ன பண்ணுவாங்களா வந்து அடைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வேத புத்தகத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஒரு சிலைக்குள்ள கர்த்தர் இல்ல, வார்த்தை தாங்க கிரியை செய்யறோம். வார்த்தையில தாங்க ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, எல்லாம் உண்டு. வார்த்தை கிரியை செய்வதாக இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம குறிச்சு நம்மள 5 வகையான இதுவரை நம்ம பார்க்கலாமா? ஒன்று அவர் சக்கரை நேரிலே வந்தடையும் போது, அவர் சட்ட நிலையில வந்தடையும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத ஆதியாகமம் 24:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை என் தற்குடி வீட்டிலும் என் இனத்தால் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வருவரும் உன் சந்ததியில் இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணைத்து வருமான வானகம் தேவனை கத்தந்தி அங்கே என் குமாரன் ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனுக்கு உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று ஆபிரகாம் என்ன பண்றாரு சொல்றாரு. 27 சொல்லக்கூடியது பாருங்க. என் நிஜமானாக்கி ஆபிரகாம் தேவனா இருந்த கர்த்தருக்கு சோதரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமான வீட்டை நீங்கவில்லை. நான் துரியான் பண்ணின் வருகையில் கர்த்தர் என் எஜமான சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, அவருடைய கிருபை யார் மேல இருந்துச்சு? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு வீரக்காரர்களே எலியேசர் அவர் பெண்ணு பார்த்து அனுப்புறாரு. அப்போ ஆண்டவர் அனுப்பும் போது அவர் சட்டை நிழலில ஆண்டவருடைய கிருபை அவரோட கூட வருது. ஆகினால பாருங்க, அவர் நினைச்சபடியே ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, ஆண்டவர் அந்த வீலக்காரர் நம்பி அனுப்புறாருங்க. ஏன்னா கர்த்தருக்கு உண்மையா இருந்தாரு. அந்த ஸ்தோத்திரம் யாரு? ஆபிரகாம் உண்மையா இருந்தாரு. அதனால வீலக்காரன் நிமித்தம் அந்த ஈசாக்குனால ஒரு பெண்ணை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. பாருங்க, நீங்க சங்கீதம் 89:20 வாசனையா 54:8-7 வாசித்து பாருங்க. அவர் சற்று நேரிலே வந்தடையும் போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, வச்சிருக்கிறாருங்க. 2வது உபாகமும் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க. ஆதியாகமும் 32 உபாகமும் 32:11 நம்ம வாசிக்கும் போது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளில் விரித்து அவைகள் எடுத்து அவைக்கு தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. அல்லேலூயா. பாருங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அது எப்படி பாதுகாக்குது, அது போல ஆண்டவர் உன்னை அவருடைய சட்ட நிழலில் என்ன பண்ணாரா, பாதுகாத்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு ஆண்டுடைய சட்ட நிழல வந்ததுனால அவளுக்கு ஆசீர்வாதம். அப்போ அவரு அந்நிய தேவர்கள் அவரு என்ன பண்ண பின்பற்றல, கர்த்தரை பின்பற்றினபடியானால ஒரு இறையேசரை குறித்து அவருக்கு என்ன பண்ணாரு, நல்ல ஒரு வழி நடத்துறை வந்ததுனால நல்ல ஒரு மனைவி அவருக்கு கொடுத்தார். அதுல சோதர பாருங்க, யாத்திராகும் 19ஆம் அதிகாரம் 4-5 கூட நீங்க வாசித்த போது ஆண்டவர் அவர் நல்ல ஒரு பாதியை அவருக்கு என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினார், வழி நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தர் இல்லாம எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதே மாதிரி பாருங்க, சிவகாமி சோத்திரம். 2வதாக ரூத் பாருங்க,
2 12 கர்த்தருடைய சேட்டை நேரிலே வந்ததுனால நிறைவான பலன் கிடைச்சிருச்சு. போவாஸ் மூலியம் ஒரு இழந்து ஓட மாடிக்கு மீண்டு அவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாருங்க. அப்படியாக சோதரம் 3வதாக பாருங்க, சங்கீதம் 17:9 பாதுகாப்பாருங்க. உங்களை என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு பாதுகாக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறாருங்க. ஆமீன். ஆமீன். சோதர 4வதாக தப்புவிப்பார். நம்ம என்ன பண்ணுவாரு, சங்கீதம் 91 சோதரம் 1-4 வரைக்கும் பார்த்தா நம்மள தப்புவிப்பார். அதே மாதிரி சங்கீதம் 63:7 மகிழ்ச்சி உண்டாகும். அதுல என்ன உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ சங்கீதம் 91 அவர் உன்னதமானவர்கள் மறைவில் இருக்கிறவன், அவர் சர்வங்களோட நிலத்தருவான், தேவன் என் கோட்டை நான் நம்பி இருக்கவர், அவர் வேலை கண்டிக்க பாழாக கொலைக்கு வைத்து நம்மள என்ன பண்ணுவாரு, தப்பு வைக்கிற தேவன். இப்படியாக தேவன் தாமே சோதர சங்கீத பிரகாரம் நம்மள என்ன பண்ண போறாரு, ஆண்டோடைய கிருபை, ஆண்டுடைய சக்தியும் நம்மள என்ன பண்ணும், பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நீங்க மீண்டும் ஒரு விசியாக ஆகஸ்ட் மாதம் 1 வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் மாதத்திலே 8ஆம் மாதம் 1 தேதியில் இந்த வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மலுகத்தில் வந்து சட்டங்களிலே வந்தடைவார்கள். ஆண்டவருடைய கிருபை ஒரு மனுஷனை தகுதி இல்லாதவரை தகுதிப்படுத்த கிருபை. அந்த கிருபை உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல இருக்கணும்னா ஆண்டவருடைய சட்ட நிழல நீங்க என்ன பண்ணுங்க, வந்துருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்ம செபிக்கலாம். நமக்குள்ளே எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, ஏசப்பா, நன்றவரே, சொல்லப்பட்ட இந்த வசன பிரகாரம் ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளை ஓடட்டும், சகோதரியை ஓடட்டும், சகோதரன் ஓடட்டும். ஆண்டவரே, நம்ம மாதம் முழுக்க கண்படி போல காத்து கொள்ளுங்க. சட்டை நிலையிலே பாதுகாத்து கொள்ளுங்க. போகும்போது வரும்போது பாதுகாப்பு இருக்கட்டும், படிக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கட்டும், ஊழியர் செய்யற இடத்துல பாதுகாப்பு இருக்கட்டும், ஸ்கூல்ல பாதுகாப்பு இருக்கட்டும், காலேஜ்ல பாதுகாப்பு இருக்கட்டாப்பா. இப்படி சட்டை நிலையிலே பிள்ளைகளை ஆண்டவரே அனைத்து சேர்த்து கொள்வீராக என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுக்குதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தேங்க்யூ.